ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஈஸியான PHP ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் யூசரா இருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல எல்லாமே ப்ராஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஓகே, வாங்க நம்ம வந்து இன்னைக்கு ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஈஸியான PHP ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில், ஆன்லைன் ஆக்ஷன் சிஸ்டம். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில். பிஃபோர் என்ட்ரிங் இன்டு அவர் ப்ராஜெக்ட், நம்மளோட ப்ராஜெக்டோட இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? ஸோ இது வந்து எதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க மேனுவலா போயிட்டு இது வந்து ஒரு ஆக்ஷன் சிஸ்டம் தான். ஆக்ஷன் சிஸ்டம்னா உங்களுக்கே தெரியும், அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏலம் விடுவோம். கரெக்டா? ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து ஆக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு எதுக்காக ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து முன்னாடி மேனுவலா தான் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் இப்போ வந்து இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைனாவும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் இதோட மேஜர் அட்வான்டேஜ். அண்ட் தென் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு வெப் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இதுல ரெண்டு பர்பஸ் இருக்குது. ஒன்று வந்து பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஐட்டம்ஸ். அதையும் நம்ம எப்படி வந்து கோத்ரூ பண்றோம் அப்படின்னா, ஆக்ஷன் மெக்கானிசம் மூலியமா தான் நம்ம வந்து கோத்ரூ பண்றோம். அதாவது நம்ம வந்து நார்மலா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஐட்டம்ஸ் இல்லாம அது நார்மல் பிளாட்ஃபார்ம் மாதிரி. பட் இப்போ வந்து நம்ம இதை வந்து என்ன பண்றோம்னா, சப்போஸ் இப்போ வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை விட அதிகமா இன்னொருத்தவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு எலிஜிபிள் மாதிரி, பை பண்றதுக்கு எலிஜிபிள் மாதிரி நம்மளுக்கு வந்து விதின் தட் ஆக்ஷன் பீரியட்ல வந்து நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகும். இதுதான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் கான்செப்ட். இதான் வந்து நம்மளோட அப்ஸ்ட்ராக்டர். அண்ட் தென் இது வந்து நம்ம என்ன லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, PHP அண்ட் MySQL யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால இது வந்து ரொம்பவே எஃபிஷியன்டாகவும் இருக்கும். அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்ரெடிஷ்னலாக ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஃபிசிக்கலாக தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஆன்லைன்ல இருக்கிறதுனால ஈஸியாக நிறைய பேர்த்தால கம்யூனிகேட் பண்ண முடியும். அதே மாதிரி லிமிடேஷன்ஸும் எதுவுமே இருக்காது, ரெஸ்ட்ரிக்டடான ஆக்சஸும் எதுவுமே இருக்காது. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, மேனுவலா பண்றதுக்கு லேக் ஆகுறதை விட இதுல வந்து ரொம்பவே வந்து அட்வான்டேஜஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது வந்து மேனுவலா பண்ணிட்டு இருந்தோம். மேனுவலா பிசிக்கலா நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் இதோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். அண்ட் தென் ப்ரொபோஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இது பிசிக்கலா பண்றதை விட இப்போ நம்ம ஆன்லைன்ல எடுத்துட்டு வந்திருக்கிறதுனால இது ரொம்பவே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அண்ட் தென் எல்லாத்தாலையும் ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வெப் பேஸ்ட் பிளாட்ஃபார்மா இருக்கிறதுனால ஈஸியா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், அத்தன்டிகேஷன் எல்லா ப்ராசஸுமே இருக்குது. அதே மாதிரி பையர் செல்லர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனி லாகின் இருக்குது. பிளஸ் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து டைனமிக்கா வந்து கவுண்டர் ரிமைண்டருமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். அண்ட் தென் இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ்மே நம்ம வந்து கொடுக்குறோம். அண்ட் தென் செப்பரேட்டா அட்மின் டேஷ்போர்ட்மே நம்மளுக்கு அவைலபிளா இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து இருக்குது. அண்ட் தென் ஃப்ளோ சார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் லாகின் வந்து இருக்கும். ஒன்று வந்து பையர்ஸ், இன்னொன்று வந்து செல்லர்ஸ், இன்னொன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர். பையர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பிக்ஸை வந்து ஆக்டிவா இருக்கா, எக்ஸ்பைர்டா இருக்கா, அண்ட் தென் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி, அண்ட் தென் ப்ராடக்ட் சர்ச் பண்றது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதே இது செல்லர்ஸா இருக்கிறோம்னா, ப்ராடக்ட்ஸை வந்து போஸ்ட் பண்றது, ஷிப்பிங் ஸ்டேட்டஸ், அண்ட் தென் இன்வென்ட்ரி இன்ஃபர்மேஷன், அண்ட் தென் அப்ரூவ் ஆர்டர்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். அதே இது அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறோம் அப்படின்னா, ஆட் கேட்டகரிஸ், வியூ ஆல் ப்ராடக்ட்ஸ், டெலிட் யூசர்ஸ், ஃபீட்பேக் ஃப்ரம் மெம்பர்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் அட்மின் ரோலுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ற கேப்பபிலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். அண்ட் தென் வாங்க நம்ம இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்டோட டெமோ பார்க்கலாம். இதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட இன்டர்ஃபேஸ். இதுல வந்து 2 டைப் ஆஃப் லாகின் இருக்கும். ஒன்று வந்து அட்மின் லாகின், அண்ட் தென் இன்னொன்று வந்து யூசர் லாகின். நான் இப்போ வந்து என்ன பண்றேன்னா, நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து யூசர் லாகின் கொடுக்குறேன். இதுல வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும், ஒன்று பையர் இல்லைன்னா செல்லர்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து பையர்னே சொல்லிட்டு கொடுக்குறேன். பையர்ல போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தப்பா கொடுத்துருக்கேன். ஸோ
பையர்ல போயிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து சர்ச் பார். இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இல்ல கரண்ட் பிட் எவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க, ஸ்டார்டிங் பிட் எவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நான் வந்து இதை பிட் பிளேஸ் பண்றேன் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கரண்ட் பிட்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு இதுல வந்து 11 வரை இருக்குது. நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா 12 சொல்லிட்டு பிளேஸ் பண்றேன். ஓகேவா? அண்ட் தென் ரேட்டிங் நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். அண்ட் தென் கமெண்ட்ஸ்மே நான் வந்து கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே. அண்ட் தென் இதுல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து நான் வந்து கரண்ட் பிட் எவ்வளோ பிளேஸ், நம்ம பிட் எவ்வளோ பிளேஸ் பண்றோம், ரேட்டிங் எவ்வளோ, அண்ட் தென் கமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்து நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. இந்த பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரியில நீங்க எதுக்கு வந்து பிளேஸ் பண்ணீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். இது வந்து பையர் சைட்ல இருக்கிறது. இது செல்லர் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து சேம் ஆப்ஷன்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். பட் இது வந்து செல்லரா இருக்கும். அண்ட் தென் நான் யூசர் சைன் அப்க்கு போய்க்கிறேன். இதுல ஒரு புதுசா ஒரு லாகின் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இதுல வந்து நான் வந்து செல்லர்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ரூட்டிங் நம்பரும் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலயே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல ஆட் பண்ண எல்லாமே நம்மளுக்கு வியூ பண்ணி காட்டும். அண்ட் தென் இன்னொரு ஆப்ஷன் வந்து செல்லர் மார்க்கெட் பிளேஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நியூ ஐட்டம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஐட்டம் நேம் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம், அதோட டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம், ஸ்டார்டிங் பில் பிரைஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம், அண்ட் தென் ஸ்டார்டிங் டேட் கொடுத்துக்கலாம், அண்ட் தென் எண்டிங் டேட் கொடுத்துக்கலாம். எண்டிங் டேட் நான் 29 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் கேட்டகரியுமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சப்மிட் ஆகிரும். இந்த சர்ச்ல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதான் நம்மளோட ஐட்டமோட நேம், இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சர்ச் பண்ணியுமே நம்மளுக்கு அது காமிச்சிடும். இதை நான் சைன் அவுட் கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா நான் வந்து பிட்டுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். இதுல நான் பையரா கொடுத்துட்டு நான் இதுல போயிட்டு பார்த்தேன் அப்படின்னா சர்ச்ல எனக்கு நான் புதுசா ஆட் பண்ணது எனக்கு வியூ பண்ணி காட்டும். இதுல நான் பிளேஸ் பிட் கொடுத்துட்டு இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து கொடுத்துட்டு சேம் அஸ் வெல் அஸ் நம்ம முன்னாடி என்ன ப்ரொசீட் பண்ணமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். இது அட்மின் சைட் பார்த்தோம் அப்படின்னா அட்மின் சைட்க்கு செப்பரேட்டா லாகின் உண்டு. ஸோ இந்த லாகின் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்மின் சைடு வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு போனீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பையர் டீடைல்ஸ்னு சொல்லிட்டு பையரோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் செல்லர் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் ஃபீட்பேக் டீடைல்ஸ்ல வந்து ஏதாவது ஃபீட்பேக் வந்து ஆட் பண்ணீங்கன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற கேப்பபிலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து அட்மின் சைட்ல தான் வந்து அவைலபிளா இருக்கும். ஓகே, இதுதான் வந்து நம்ம ஓவரால் ப்ராஜெக்டோட அவுட்லைன். அதாவது 3 டைப்ஸ் லாகின்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அட்மினுக்கு, இன்னொன்று வந்து பையருக்கு, இன்னொன்று வந்து செல்லருக்கு. இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் லாகின்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு செப்பரேட்டா டேட்டா பேஸுமே நம்மளுக்கு இருக்கும். இதுல எல்லா ஐட்டம்ஸுமே என்ன இருக்குன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இதான் வந்து ஓவரால் ஃப்ளோ. அண்ட் தென் இதுதான் வந்து என்னோட GitHub ரெபாசிட்டரி. இதுல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதோட சோர்ஸ் கோட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் அண்ட் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம்.